உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் எதிரே இருக்கும் சுவரில் ஒரு முகம் மங்கலாக தோன்றி மறைந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதலில் சற்று திகைப்பாக இருந்தாலும் பின்னர் அதை ஒரு பிரமையாக எண்ணிவிட்டு விடுவீர்கள். ஆனால் அடுத்த நாள் அதேபோல் அதே சுவரில் அதே உருவத்தை அதே முகத்தை இன்னும் தெளிவாக பார்க்க நேர்ந்தால் என்ன செய்வீர்கள்? அந்த முகம் வீட்டின் வெவ்வேறு இடங்களில் சுவர்களில் தரைகளில் எல்லாம் தோன்றினால் எப்படி இருக்கும்? அந்த அமானுஷ்ய நிகழ்வுதான் ஸ்பெயின் நாட்டில் பல வருடங்களுக்கு முன்பு நடந்து உலகையே திகைக்க வைத்து இன்றும் மறக்க முடியாத திகில் சம்பவமாக, தீர்க்க முடியாத ஒரு மர்மமாக நிலைத்து நிற்கிறது. ஸ்பெயின் நாட்டில் பெல்மேஷ் என்றொரு கிராமம் இருக்கிறது. மிகவும் அமைதியான ஒரு கிராமம் அது. ஆனால் இந்த அமைதியெல்லாம் 1971 ஆண்டு வரைதான். 1971 ஆண்டு பெல்மேஷ் கிராமத்தில் இருந்த ஒரு வீட்டில் திடீரென நடந்த சில திகிலான தொடர் சம்பவங்களால் அந்த கிராமமே கிளி பிடித்தால் போல மாறிவிட்டது. எங்கே இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாத பெல்மேஷ் கிராமத்தை பற்றி உலகமே பேச ஆரம்பித்த சம்பவங்கள் அவை. 1971 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி பெல்மேஷ் கிராமத்தில் கேல்ரியல் என்னும் தெருவில் அமைந்த 5ஆம் நம்பர் வீட்டில் வசித்து வந்த பெண்மணியான மரியா குமேஷ் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்த பொழுது தற்செயலாக சமையலறையின் தரைப்பகுதியை பார்க்க நேர்ந்தது. அங்கு தெரிந்தது என்னவென்று முதலில் அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சற்று உற்று கவனித்த போதுதான், அட, இது ஒரு பெண்ணின் உருவமல்லவா என்று மனதுக்குள் தோன்றியது. லேசாக ஒரு பயமும் தொற்றிக் கொண்டது. நிலத்தில் தெரிந்த படம் அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை. ரொம்பவும் மங்கலாக தெரிந்தது. சரி, இதை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டாம். இப்படி சில சமயங்களில் சுவர்களிலும் முகில்களிலும் உருவங்கள் போல தெரிவதாக நாம் நினைத்துக் கொள்வதில்லையா? அதுபோல ஒன்றுதான் இது என்று அலட்சியப்படுத்திவிட்டு படுக்கச் சென்று விட்டார். ஆனால் மறுநாள் எழுந்து வந்து சமையலறையை பார்த்தவருக்கு நடுக்கமே வந்துவிட்டது. நேற்று பார்க்கையில் மிகவும் மங்கலாக சில கோடுகளால் வரையப்பட்டிருந்த ஒரு பெண்ணின் முகம் இன்று நல்ல தெளிவான முகமாக மாறியிருந்தது. அலறியெடுத்தபடி கணவனையும் மகனையும் அழைத்து காட்டிய போது அவர்களும் கொஞ்சம் நிலை குலைந்துதான் போனார்கள். ஆம், மரியா குமேஷ் அவர்களின் வீட்டின் சமையலறை தரை நிலத்தில் வித்தியாசமான வடிவத்தில் உள்ள பெண்ணொன்றின் முகம் வரையப்பட்டிருந்தது. வரையப்பட்டிருந்தது என்றால் சாதாரணமாக நாம் வரைவது போல சாயங்களை பயன்படுத்தியோ வரையும் ஏதாவது கருவிகளை பயன்படுத்தியோ கிடையாது. ஒரு சாதாரண சிமெண்ட் நிலத்தில் ஏற்படும் கீறல்கள், வெடிப்புகளால் சில உருவங்கள் போல நமக்கு தெரியுமே, அதுபோல வரையப்பட்டிருந்தது. ஆனால் மிக தெளிவாக ஒரு பெண்ணின் முழுமையான முகத்தின் படம். கணனி மூலமாக ஏற்படுத்தப்படும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் உருவங்கள் போல மிக மங்கலாக தெரிய ஆரம்பித்து பின்னர் படிப்படியாக முழுமையாய் வரைந்தது போல மாறும் படம். இப்படி மாறுவதற்கு சில நாட்கள் எடுக்கும். வழக்கம் போல இதை யாரோ வரைந்துவிட்டு தங்களுடன் விளையாடுகிறார்களோ என்று மரியாவும் அவரது குடும்பத்தினரும் நினைத்தார்கள். அப்போதுதான் அடுத்த ஆச்சரியம் ஆரம்பித்தது. எப்படி இந்த படம் மங்கலாகவிருந்து பின்னர் தெளிவான படமாக மாறியதோ அதேபோல தெளிவாக இருந்த முகம் மீண்டும் மங்கலாக மாறத் தொடங்கி அப்படியே மறைந்தும் போனது. ஆபத்து விலகிவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு அடுத்த நாளே மேலும் ஒரு இடி காத்திருந்தது. அதே சமையலறையின் தரையில் வேறொரு படம் தோன்ற ஆரம்பித்தது. மரியாவின் கணவரும் மகனும் திகைத்து போனார்கள். இந்த படமும் படிப்படியாக தெளிவான படமாக கண்ணால் பார்த்து கொண்டிருக்கையிலேயே மாறியது. யாரோ வரைந்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று கொஞ்சம் சமாதானமாக இருந்தவர்களுக்கு இது கிளியையே ஏற்படுத்தியது. இப்படியானதொரு பயங்கரத்தை அவர்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. பெரேராவும் மகனும் என்ன செய்வதென்று யோசித்தார்கள். ஊரில் யாரிடமும் சொல்லி பிரச்சனையை ஏற்படுத்த விரும்பவில்லை. கடப்பாறை ஒன்றை கொண்டு வந்தார்கள். சமையலறை நிலத்தின் சிமெண்ட் தரையை உடைத்து வெளியே எறிந்தார்கள். புத்தம் புதிதாக ஒரு தரையை அங்கு அமைத்தார்கள். முடிந்தது கதை.
கையை தட்டிவிட்டு சந்தோஷமாகச் சென்று உறங்கினார்கள். அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் என்று எதுவும் நடக்கவில்லை. அந்த பழைய தரையில்தான் ஏதோ கோளாறு. அதிலிருந்த சிமெண்ட் கலவையில் இருந்த ஏதோ ஒரு பிரச்சனையால் தான் இந்த உருவங்கள் தோன்றியிருக்கின்றன. தற்செயலாக அவை மனித முகங்கள் போல காட்சியளித்திருக்கின்றன என்று மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். மகிழ்ச்சி அடுத்த நாள் வரைக்கும் தான். புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் தரையில் மீண்டும் புதிய முகங்கள். பயந்தே போனது பெரேரா குடும்பம். திட்டவட்டமாக இது பேய்தான் என்ற முடிவுக்கே வந்தது அந்த குடும்பம். மெல்ல மெல்ல ஊருக்குள் கதை பரவ ஆரம்பித்தது. வீட்டை நோக்கி படையெடுத்தனர் மக்கள். கூட்டம் கூட்டமாக வந்து அந்த வீட்டில் நடக்கும் அதிசயத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். யார் வந்தாலும், யார் பார்த்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் கண்முன்பாகவும் படங்கள் தோன்றுவதும் மறைவதுமாக அந்த திகில் சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. பயந்து போன பெரேரா ஊர் மேயரிடம் சென்று தங்களை இந்த சிக்கலிலிருந்து காப்பாற்றும்படியும் இந்த படங்கள் தோன்றுவதற்கான காரணங்களை கண்டுபிடிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். பத்திரிகைகள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் என மரியா வீடே கலைபரமானது. பெல்மேஷ் பேய்களுக்கு இந்த ஊடகத்தினரை கண்டும் பயமே இருக்கவில்லை. அவர்கள் இருக்கும் போதே முகங்கள் தோன்றியது நடந்தது. இது மிகவும் வினோதமாகவும் தெரிந்தது. தெளிவாக அனைத்தையும் படம் பிடித்துக் கொண்டனர். வீட்டிற்கு பார்வையாளர்களாக வரும் பொது மக்களில் பலரும் போட்டோக்களை எடுத்து தள்ளினர். இது தொடர்ச்சியாக நடந்தபடியே இருந்தது. எவ்வளவு காலத்துக்கு நடந்தது தெரியுமா? 30 வருடங்களுக்கு மேலாக நடந்தது. தனது 85வது வயதில் 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மரியா குமேஷ் அவர்கள் இறக்கும் வரை அந்த வீட்டின் தரையெங்கும் முகங்கள் தோன்றிக் கொண்டே இருந்தன. சமையலறையில் ஆரம்பித்து வீட்டின் பல இடங்களிலும் முகங்கள்தான். இதனாலேயே இந்த மர்மச் சம்பவத்திற்கு த பேசேஜ் ஓ பெல்மேல் என்ற பெயரும் வந்தது. ஆண்கள், பெண்கள் ஆகிய 2 முகங்களும் மாறி மாறி தோன்றின. சமயங்களில் கூட்டமான முகங்களும் தோன்றின. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முக பாவனைகள் அந்த முகங்களில் தெரியும். பலவித உணர்ச்சிகளை அந்த முகங்கள் வெளிப்படுத்தின. தொடர்ச்சியாக அந்த வீட்டில் முகங்கள் தோன்றியதாலும் தன் சொந்த வீட்டை விட்டு வேறு எங்கும் போக விருப்பமில்லாததாலும் அங்கேயே இருந்தார் மரியா. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பின்னர் அதுவே பழகிவிட்டிருந்தது. ஆனால் ஒரேயொரு நிம்மதி மட்டும் இருந்தது. படங்கள் தோன்றுவது மட்டும்தான், வேறு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் இது பற்றி பேசி ஓய்ந்து போயின. 30 வருடங்கள் அதே செய்தியை திருப்பி போடுவதில் போரடித்து போயின. இந்த சித்திரங்களை பெரேரா குடும்பத்தில் ஒருவரே வரைந்துவிட்டு உலகை ஏமாற்றுகிறாரோ என்றும் சிலர் பேசத் தொடங்கினார்கள். அறிவியல் ஆராய்ச்சிகளும் ஒருபுறம் ஆரம்பித்தன. சித்திரங்களில் இருந்த இடங்கள் சுரண்டப்பட்டு ரசாயன சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. பேரியம், காரியம், குரோமியம், செம்பு, பொஸ்பரஸ் போன்றவற்றின் கலவை அதில் காணப்பட்டன என்று பதிலும் வந்தது. மரியாவை லே டிடெக்டர் என்னும் பொய் அறியும் கருவி கொண்டும் ஆராய்ந்தார்கள். ஆனால் மரியா சொன்னது அனைத்தும் உண்மைதான் என்றே முடிவு வந்தது. தடயவியலாளர்கள், மனவியல் மருத்துவர்கள் என அனைவரும் படையெடுத்தனர். அனைத்து சோதனைகளுக்கும் பெரேரா குடும்பம் ஒத்துழைத்தது. யாராலும் சரியான உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையொட்டி பலவித விவாதங்கள் ஸ்பெயின் நாடெங்கும் நடைபெற்றன. மர்ம முகங்கள் தோன்றுவதற்கு என்ன விதமான காரணங்கள் இருக்கலாம் என்று நினைக்கிறார்களோ அவ்வளவு காரணங்களையும் சொன்னார்கள். சிலர் ஒருபடி மேலே போய் மனதின் உள்ளே நினைக்க வெளியே படங்களை உருவாக்கக்கூடிய ஆட்டோகிராபி என்னும் சக்தி மரியாவுக்கு உண்டு என்றும் அதன் மூலமாகத்தான் அவர் இந்த சித்திரங்களை வரைகிறார் என்றும் சொன்னார்கள். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இதை அமானுஷ்ய சக்திகள்தான் உருவாக்குகின்றன என்று திடமாக நம்பினார்கள். பேய்கள் போன்ற அமானுஷ்ய சக்திகள்தான் இவற்றை உருவாக்குகின்றன என்ற நம்பிக்கையே பலமாக நின்றது. காரணம், மர்ம முகங்கள் தோன்றிய அந்த வீடு இருந்த இடத்தில் 500 வருடங்களுக்கு முன்னர் பெரிய மயானம் இருந்தது என்பதையும் வீட்டில் தோன்றும் முகங்கள் அங்கு புதைக்கப்பட்டவர்கள்தான் என்பதையும் சிலர் கண்டறிந்து சொன்னார்கள். சொல்லப் போனால் அறிவியலையே கொஞ்சம் ஆட்டி வைத்த நிகழ்வுதான் இது. மரியாவின் மகன்தான் அந்த படங்களை வரைகிறான் என்று வைத்துக் கொண்டாலும் ஐரோப்பாவில் ஒரு வீடு என்பது மிக விலையுயர்ந்த சொத்து. அப்படியான பெருமதியான ஒன்றை பேய் இருக்கிறது என்று சொல்லி யாரும் வாங்காமல் போகும் நிலைக்கு அந்த வீட்டில் உள்ளவர்களே ஆக்குவார்களா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. தன்னுடைய வீட்டில் தானே படங்களை வரைந்து பேய் இருக்கிறது என்று காட்டினால் யார் வாங்குவார்கள் அந்த வீட்டை? இந்த நிகழ்வு ஸ்பெயினை மட்டுமல்ல, உலகையே உலுக்கி வைத்த ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கு நடந்த எதுவும் ஒளித்தோ மறைவுகளிலோ நடந்தவையல்ல. அந்த வீட்டில் தங்கியிருந்து ஆராய்ந்து பார்த்த நேரடி சாட்சிகள் உள்ளன.
இந்த நிகழ்வுகளின் உண்மைத்தன்மைக்கு பெல்மேஷ் மக்களும் அந்த நகரத்தின் முனிசிபல் அதிகாரிகளும் ஆதரவாகவே இருந்தனர். 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மரியா கொமிஷ் அவர்கள் இறந்து போனார்கள். அத்துடன் அந்த வீடு முழுமையாக திருத்தப்பட்டு அவரின் மகன் புது வீட்டில் குடியேறினார். அத்துடன் எல்லாம் முடிந்து போனது என்றுதான் அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் புதிய வீட்டில் புதிய பெல்மேஷ் முகங்கள் மீண்டும் தோன்ற ஆரம்பித்தன. அதில் மரியா கொமிஷின் முகமும் இருந்தது. அதன் பிறகு யாரிடமிருந்து என்ன அழுத்தம் வந்ததோ தெரியவில்லை. பத்திரிகைகள் அந்த செய்திகளை வெளியிடாமல் இருக்கடிப்புச் செய்தன. 2004ஆம் ஆண்டில் முண்டோ என்னும் பிரபலமான பத்திரிகை பெல்மேஷின் முனிசிபல் ஆட்சியை இதை ஆட்கள் வைத்துச் செய்கிறது என்று அபாண்டமான பழியைச் சொல்லிக் கட்டுரையொன்று வெளியிட்டது. அத்துடன் அனைத்தும் பொய்யென்றாகிப் போனது. இறுதியில் நடந்தவை அனைத்தும் மறைக்கப்பட்டன. பெல்மேஷ் முகம் பொலிவிழந்து போனது.